இவருடைய வாழ்க்கையில் திருநீறு அப்படிங்கிறது, இவருடைய வாழ்க்கைக்கு பெருவாழ்வு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இவரை சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னு சிவபெருமான் திலகவதி அம்மையாருடைய கனவுல தோன்றி சொல்றார். அதேபோல அவருக்கு சூளை நோயும் வந்தது. சூளை நோயை அடைந்த மருள் நீக்கியார், அங்கே அவருக்கு தர்மசேனர்ன்னு பெயர். அந்த மருள் நீக்கியார் தம்முடைய தமக்கையாரின் நினைவு அப்போதுதான் அவருக்கு வருகிறது. தம்முடைய சமையல்காரரை அழைத்து அவரிடம் சென்று என்னுடைய நிலையை விளக்குமாறு சொல்றார். அந்த சமையல்காரரும் திலகவதி அம்மையாரை வந்து சந்தித்து, சுவாமியினுடைய நிலை இவ்வாறு உள்ளது. அதாவது மருள் நீக்கியாராக சென்ற அங்கிருக்கக்கூடிய தர்மசேனருடைய நிலை இவ்வாறு உள்ளது அப்படின்னு அவருடைய தமக்கையாரான திலகவதி தாயாரிடம் சொல்றார். ஆனால் திலகவதி அம்மையாருக்கோ நடக்கப் போகும் செயல் முன்னமே அறிவித்திருந்தார் சிவபெருமான். அதனால திலகவதி அம்மையார் மிகவும் தைரியமாக ஒரு வார்த்தையை சொன்னார். "நன்றறியா அமன் பள்ளிக்கு நான் எய்தேன் என்று அவனிடம் உரைப்பாய்" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க. இப்ப இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல அங்கிருந்து மருள் நீக்கியாரும் வருகிறார். வந்து திலகவதி தாயாரை பார்க்க வேண்டும் என்று வருகிறார். அப்படி வந்து தம்முடைய தமக்கையாரை பல ஆண்டுகள் கழித்து பார்க்கிறார். அம்மாவுடைய திலகவதி அம்மையாருடைய காலிலே விழுந்து வணங்கி, தம்முடைய சூளை நோய் தீர்க்க வேண்டும், ஏதேனும் வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறார் மருள் நீக்கியார். நமக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச தகவல் தான். இப்ப இந்த இடத்துல திலகவதி அம்மையார் அழகாக தம்முடைய தம்பிக்கு ஒரு உபதேசத்தையும் கொடுத்து, கூடவே பெரும் மந்திரமாம் திருநீற்றையும் வழங்குகிறார். அப்போது திலகவதி தாயார் மருள் நீக்கியாரிடத்திலே, "நற்கொள்கை இல்லாத பரசமய குழியுள் வீழ்ந்து நொந்தீர். இனி எழுந்திரும். இது சிவபெருமானது திருவருளே." எது? சூளை நோய். இந்த சூளை நோயானது சிவபெருமான் கொடுத்த திருவருள். இது சிவபெருமானது திருவருளே. பற்றற்ற பரமனின் பணி செய்வீர் அப்படின்னு சொல்லி, தம்மிடம் இருந்த திருநீற்றுப் பையிலிருந்து திருநீற்றை எடுத்து தம்முடைய தம்பிக்கு இடுகிறார் திலகவதி அம்மையார். அந்த திருநீற்றை பெறும்போது சுவாமி பெருவாழ்வு வந்ததென பெற்றாராம். திருநீரை வெறும் திலகமாக அல்ல, பெருவாழ்வு வந்தது அப்படின்னு அந்த திருநீற்றை வாங்கி நெற்றியில் இட்டுக்கொண்டு தம்முடைய அங்கம் முழுவதும் இட்டாராம், வயிற்றிலும் இட்டுக்கொண்டார்.